பிரைஸ் லார்ட். மறுபடியும் இந்த சாட்டர்டே ஜூம் செஷன் நம்ம சந்திக்கிறோம். ஸோ கடந்த 3 செஷன் நம்ம மீட் பண்ணல. நான் ட்ராவலிங்கில் இருந்தேன், ப்ளஸ் ஈஸ்டர் ஹாலிடேஸ் எல்லாம் போச்சு. ஸோ அதெல்லாம் ஈஸ்டர்லாம் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் டெய்லி ஈஸ்டர் இல்லைங்களா? அவரோடு கூட இணைந்திருப்பது தான் நமக்கு அதுதான் நம்ம வாழ்க்கையே. அதுதான் என்னுடைய மினிஸ்ட்ரியோட ஃபோக்கஸே சபை மக்களை, விசுவாசிகளை இயேசுவோடு இணைத்து பார்ப்பதில் ஊக்குவிப்பது. அதான் அங்கே தான் நான் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைவ் பண்ணுறேன். ஏன்னா எங்கே போனாலும் பாருங்கள், இந்த ஒரு சேலஞ்சு தாங்க. என்ன சேலஞ்சுனா, எனக்கும் அந்த சேலஞ்ச் தான், உங்களுக்கும் அந்த சேலஞ்ச் தான். என்ன அப்படின்னா, நாம் இயேசுவோடு கூட இணைக்கப்பட்டோம், அந்த இடத்துலேருந்து லைஃப்பை வாழ்கிறது எப்படி, அதுதான். ஏன்னா பிசாசு நம்மளை எப்படி தெரியுமா, நம்மளை பிரித்து பார்க்க வைப்பான். அதுதான் அவனுடைய புதிய ஏற்பாட்டில் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பேலன்ஸ். என்ன அப்படின்னா, இயேசுவோடு நம்மளை இணைக்காமல் பார்க்க, நம்மளுடைய பழைய மனிதனாய் நம்மளை பார்க்க வைப்பது தான். நல்லா பாருங்கள், பழைய மனுஷனை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். நம்ம பழைய மனிதன் கிடையாது. we are not the old man. ஆனால் நம்ம இன்னும் என்ன பண்ணுறோம், பழைய மனிதன் மாதிரி சிந்திக்கிறோம். we think like the old man. நம்ம பழைய மனிதன் மாதிரி சிந்திக்க என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வல்லமை, தேவராஜ்யம்லாம் எக்ஸ்டர்னலாக இருக்கும், வெளியரங்கமாக இருக்கும். என்றைக்கோ ஒரு இடத்துல போய், என்றைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு அந்த வல்லமை கிடைக்கும், என்றைக்கோ ஒரு நாளைக்கு போய் நம்ம தேவராஜ்யத்தை போய் சேர போகிறோம் அப்படின்னு நம்ம கற்பனை செய்வோம். அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். தொடர்ந்து நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர்ஸ்லாம் எங்கே என்கரேஜ் பண்ணுறாங்க சபையை, இந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க ஆணித்தரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச புக்கு கொரிந்தியன் சபைக்கு பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை அந்த சபைக்குள்ளே. நிறையா சேலஞ்சஸ் சபைக்குள்ளே இருக்குது, பிரிவினை இருக்குது, அடிதடி இருக்குது சபைக்குள்ளே, கோர்ட் கேஸ் அதுன்னு போயின்னு இருக்குது சபைக்குள்ளேயே. பிலீவர்ஸ் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் போய் சூ பண்ணுறாங்க, கேஸ் போடுறாங்க ஒருத்தர் மேலே. அப்படிப்பட்ட சபைக்கு அங்கே இது செக்ஷுவல் சின்ஸ், பாலியல் பாவங்கள் அந்த மாதிரி நிறைஞ்ச ஒரு சபைக்குள்ளே பவுல் எழுதும்போது ஆவியானவர் ஒரு பயங்கரமான வெளிப்பாடோடு எழுதுகிறாரு. என்ன வெளிப்பாடுனா, அந்த 1வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை படித்து பாருங்களேன். நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். எதில் அப்போஸ்தலர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சொல்கிறாங்க, காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். தேவன் உண்மையாக இருக்கிறார். அவர் நிமித்தம் நம்ம எதுக்கு அழைச்சிருக்காராம், கிறிஸ்துவோடைய கூட ஐக்கியத்துக்காக நம்ம அழைத்திருக்கிறார் அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா காட் இஸ் ஃபெய்த்ஃபுல் பை ஹூம் யூ ஆர் கால்ட் இன் டு த ஃபெலோஷிப் ஆஃப் ஹிஸ் சன் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியம், ஃபெலோஷிப்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப டைல்யூட்டடாக இருக்குது, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லைட்டாக இருக்குது அந்த வார்த்தை. ஆனால் லேசான ஒரு வார்த்தையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த வேர்ட் கொய்னோனியா ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. இன்டர்கோர்ஸ், ஒரு 2 பேர் ஒன்றா சேர்றது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி ஒன்றா சேர்றது, அந்த மாதிரி ஒரு வேர்டு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார் பவுல். ஃபெலோஷிப்னு சொல்லும்போது இது கூட நம்ம ஃபெலோஷிப்னு சொல்லிக்கலாம். ஜூமில் நம்ம ஃபெலோஷிப் பண்ணிக்கிறோம், அப்புறம் ஃபோனில் ஃபெலோஷிப் பண்ணிக்கிறோம். ஆனால் ஃபெலோஷிப், அந்த கொய்னோனியான்ற வார்த்தை அந்த மாதிரி லைட்டாக இல்லாமல் ரொம்ப டீப்பான வார்த்தை. அது என்ன வார்த்தை அப்படின்னா, தேவனோடு கூட நீங்கள் ஒன்றாய் சேருவதற்கு நீங்கள் அழைக்கிறார். தேவனுடைய உண்மையாக இருக்கிறார், அவருடைய உண்மை நிமித்தம், ஃபெய்த்ஃபுல்னஸ் நிமித்தம் நம்மளை எதுக்கு அழைக்கிறாராம், கிறிஸ்துவோடைய கூட ஒன்றாய் நம்மை பார்ப்பதற்கு. இது பாருங்கள், இது நிறைய டைமில் இதுதான் நம்ம மாம்சம் இருக்குது பாருங்களேன், இதை தான் சேலஞ்ச் பண்ணும். இப்போ மினிஸ்ட்ரி போயிட்டு வந்தேன், நிறைய பேரோட வாழ்க்கை பயங்கரமாக சேஞ்ச் ஆகுது. ஆனால் இந்த சேலஞ்ச் தான் வரும். அது எப்படி நம்ம இயேசுவோட கூட ஒன்றா இருக்கிறது, அவர் பரிசுத்தர், நான் இங்கே, அப்படி தான் பிரித்து தான் பார்ப்போம். நம்ம மைண்ட் எப்போவுமே அப்படி தான் பிரித்து தான் பார்ப்போம். ஏன் அப்படின்னா, டு see myself one with Christ. நான் இயேசுவை கூட ஒன்றா பார்ப்பது என்னோடய ஈகோவுக்கு நான் என்னோட சுயம் இருக்குல்ல, சுயம் நான் மறித்தா தான் நான் அவரோட ஒன்றா இருக்கிறத பார்க்க முடியும். அதுதான் சீக்ரெட்டு. சுயம் என்ன பண்ணும், அது மறிக்கிறதுக்கு விரும்பாது. டெத்து, ஈகோ இல்லை, ஈகோ டெத்து விரும்பாது. ஈகோ வாண்ட்ஸ் டு பி இன் கண்ட்ரோல். ஈகோ வாண்ட்ஸ் டு பி இன் த ரைட்.
ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கை, நம்ம கிறிஸ்துவ பயணமே என்னென்னா நம்மளுடைய ஒப்பீனியனை சரண்டர் பண்ணி இயேசுவனோட ஒப்பீனியனை நம்மளோட ஒப்பீனியனாக மாற்றுறது. அதான் ரிப்பன்டன்ஸ். நான் என் மைண்டை சேஞ்ச் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? என்னோட மைண்டை சரண்டர் பண்ணி அவருடைய ஒப்பீனியன்ஸை என்னுடைய ஒப்பீனியன்ஸை நான் அக்செப்ட் பண்ணுறேன். அதான் சரண்டர், அதான் ரிப்பன்டன்ஸுக்கு அர்த்தமே தான். அதே தாட் ப்ராசஸில் நல்லா பாருங்கள், நம்ம இருதயம் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு இதில். ஏன்னா நம்ம எப்போவுமே பாருங்கள் 2 உலகத்தை டச் பண்ணுறோம். அது நல்லா கவனிங்க. 2 உலகத்தை டச் பண்ணுறோம். என்னென்னா தி அவுட்டர் ரியாலிட்டி, வெளியரங்கமாக இருக்கிற நிஜம், அப்புறம் இன்னொரு நிஜம். நம்ம மறுபடியுமாய் பிறந்திருப்போம் என்றால் நமக்கு இன்னொரு நிஜம் இருக்குது. தேர் இஸ் அனதர் ரியாலிட்டி. அது எங்கே இருக்குன்னா எங்கேயோ பரலோகத்தில் இல்லை. நம்ம உடனே அங்கே போட்டுருவோம். ஒரு நாளைக்கு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு போட்டுருவோம். அது பரலோகத்துக்கு ஒரு நாள் போய் சேர போகிறோம் அப்படின்னு தாட்ஸ் நம்ம போயிட்டோம்னா உள்ளரங்கமாக இருக்கிற நிஜத்தோட கனெக்ட் ஆக மாட்டோம். இன்னர் ரியாலிட்டி. நல்லா பாருங்கள், சில காரியம் சொல்கிறேன் பாருங்கள். தேவராஜ்யம் எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னார் ஏசப்பா. தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குன்னார். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்காரு? நீங்களே பரிசுத்த ஆவியான தங்கியிருக்கும் தேவ ஆலயமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நானும் என் பிதாவும் வந்து உங்களுடைய வீடு, வில் மேக் அவர் ஹோம் வித் யூ, நாங்கள் உங்களோட ஒன்றா வாசம் செய்வோம்னு இயேசு சொன்னார். யோவான் 14 சொல்கிறாரு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம ஆவியானவர் எங்கே இருக்கார்? நமக்குள்ளே இருக்கிறார். பாருங்கள், நம்ம தான் அந்த ஆலயம். அப்போ தேவராஜ்யம் எங்கே இருக்காதான். அப்போது நமக்கு உள்ள ஒரு ரியாலிட்டி இருக்குது, நமக்கு உள்ள ஒரு நிஜம் இருக்குது. பாருங்கள், இந்த நிஜத்தை ஃபோக்கஸாக, மெயின் ஃபோக்கஸ், நம்மளுடைய முக்கியமாக கவனத்தை வந்து அங்கே வச்சு வாடுறதுக்கு பேர் தான் சீக் ye first the kingdom of God. நல்லா கவனிங்க. சீக் ye first the kingdom அப்படின்னா காலையில் எழுந்துச்சி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதில்ல. காலையில் எழுந்துச்சி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, நல்லது, அது தப்பு கிடையாது. நிறைய பேர் நினச்சிப்போம் காலையில் எழுந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் பைபிள் படிச்சிடணும், ஃபஸ்ட்டு நம்ம 10 நிமிஷம் பைபிள் படித்து ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டா அதான் ஃபஸ்ட்டு சீக் ye first the kingdom. அது இல்லை. அது மட்டும் இல்லை, அது பண்ணுறது நல்லது தான், தப்பு கிடையாது. காலையில் எழுந்துச்சோன்னே ஆண்டவரோடு கனெக்ட் ஆகிறது தான் நானும் என்கரேஜ் பண்ணுவேன். காலையில் ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் நம்ம பேசியிருக்கோம், தியானத்தில் எப்படி நம்ம மைண்டு பிரெயின் எப்படி வேலை செய்யுது அப்படிலாம் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் தேவ ராஜ்யத்தை முதலாவது தேடுவதுனா நம்ம லைஃபே வந்து உள்ளரங்கமாக இருந்து வாழ்வது. டு see outside from the inside. நம்ம உள்ளேருந்து வெளியே பார்க்குது. பாருங்கள், இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். இதுக்கு பேர் தான் பைபிள்லேயே போட்டிருக்கு. ஹீப்ரூஸ் சாப்டர் 5 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, தோ சாலிட் ஃபுட் யாருக்கான்? இந்த மாதிரி இன்னர் சென்சஸை எக்ஸசைஸ் பண்ணவங்களுக்கு தான் சாலிட் ஃபுட்டு. எப்படின்னா ரைச்சஸ்னஸ் படி நம்மளை பார்ப்பது. அதான். ஸோ 2 உலகத்தை நம்ம டச் பண்ணுறோம். நம்ம பாவிகளாக இருந்தப்போ, நம்ம மாம்சத்தில் இருந்தப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மாம்சத்தில் இருந்தபோது மாம்சமாய் ஃபஸ்ட்டு நம்மளை மாம்சமாக தான் பார்த்தோம். அது என்ன பண்ணுச்சு? பாவ இச்சையை நம்மளுடைய சரீரத்தில் தூண்டிச்சு அப்படின்னு சொல்கிறார் பவுல். இதை நீங்கள் வந்து ரோமர் 7வது அதிகாரம் முதல் 6 வசனத்தில் நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் ரெஃபரன்ஸை வச்சு அப்புறமா நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அதை ரோமர் 2 ஹஸ்பண்டை பற்றி பேசுவார். அதில் சொல்லுவார், நான் வென் யூ வேர் இன் த ஃப்ளெஷ், நீங்கள் மாம்சத்தில் இருந்தபோது அதோட விளைவு என்ன ஆச்சுன்னு சொன்னார். இந்த சட்டம் என்ன பண்ணிச்சான்? பாவ இச்சையை தூண்டிச்சான். அதுக்கு நம்ம ஈல்டு பண்ணோம், அந்த பாவத்துக்கு நம்ம அடிமைகளாக இருந்தோம்னு சொல்கிறார். ஆனால் அப்போது அப்படி பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறாரு, கடந்த காலத்தில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? நீங்கள் மாம்சத்தில் இருந்தபோது அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் மாம்சத்தில் இல்லை. அப்போது இதில் ஒரு தாட் என்னென்னா, 2 கொரிந்தியர் 13 இந்த வசனம் இன்றைக்கி பேசணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். 13வது அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்களேன். அங்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறார் பவுல், எக்ஸாமின் யுவர் செல்ஃப் அப்படின்றார். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் அப்படின்றார். இது எங்கே நம்ம சொல்லுவோம் தெரியுமா? கம்யூனியன் எடுக்கும்போது அடிக்கடி சொல்லுவோம், சோதித்து பாருங்கள். இன்றைக்கி போன வாரம் கூட ஒரு சபையில் இருந்தேன், அங்கேயும் கம்யூனியன் எடுத்தாங்க. உடனே இதான் எக்ஸாமின் யுவர் செல்ஃப். அது ரொம்ப நமக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸாமின் யுவர் செல்ஃப். என்ன எக்ஸாமின் பண்ணோம்? எக்ஸாமின் பண்ணி பாருங்கள். அவர் என்ன சொன்னார்? போன வாரம் என்ன சொன்னார்? அந்த மூப்பர் சபையில் இருந்த மூப்பர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு கர்த்தருக்கு முன்னால் நீங்கள் ரைட்டாக இருக்கீங்களான்னு எக்ஸாமின் பண்ணி பாருங்கள் அப்படின்னார். புரியுதுங்களா? எக்ஸாமின் யுவர் செல்ஃப் அப்படின்றார். இதுதான். அப்போது இன்னொரு ஃபெலோஷிப்லேயும் நான் போன வாரம் பேசும்போதும் அங்கேயும் இதான் பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஆவியானவர் பாவத்தை கண்டிப்பார் அப்படின்னு சொன்னாங்க.
ஆவியானவர் என்ன பண்ணுவார்? பாவத்தை கண்டிப்பார். எங்கே போட்டிருக்குது? யோவான் 16 ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆவியானவர் வரும்போது 3 காரியத்தை செய்வான்னு சொல்கிறார். He will convict the world of sin. உலகத்தை பாவம் என்று கண்டித்து உணர்த்துவார். அப்புறம் சொல்லுவார் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்றார். நீதின்னு கண்டிப்பார். ஏன் நீதின்னு கண்டிப்பார்? பிகாஸ் ஐ கோ டு த ஃபாதர் அப்படின்றார். 3வது என்ன சொன்னார்? He will convict the world of sin and righteousness of judgment. பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை அவர் கோட் பண்ணி பாருங்கள், நமக்கு ஃப்யூச்சர் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆண்டவர் கண்டிப்பார், பாவத்தை கண்டிப்பார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிரதர் தப்பாக எடுத்துக்கிறேன்னா அதை கொஞ்சம் நான் ஃபர்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அங்கே எப்படின்னா நம்ம என்ன பாருங்களேன், நம்ம என்ன ஏற்கனவே நம்ம திங்க் பண்ணிட்டோமோ அதை தான் பைபிளில் பார்ப்போம். பாருங்கள், அதை நம்ம ஃபுல்லாக கூட படிக்க மாட்டோம். அது நான் பார்த்தது நான் நினச்சது தான் அங்கே இருக்குது அப்படின்றோம். பாதி வசனத்துலேயே போய்டும். அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுதான் சொல்கிறாருன்னு அதிலே வசனத்துலேயே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். நல்லா பாருங்கள், இந்த டாபிக் வந்து இப்போ நான் பேச போகிற வசனத்தோட ரொம்ப கனெக்டடாக இருக்குது. இந்த வசனம் என்னதுன்னா 2 கொரிந்தியர் 13:5 எக்ஸாமின் யுவர் செல்ஃப்னு இருக்கு. பாருங்கள், நல்லா கவனிங்க. இயேசு அவங்க என்ன சொல்ல வராரு நல்லா பாருங்கள். இயேசு யார்கிட்ட பேசுகிறாரு? சீசர்கள்ட்ட பேசுகிறாரு. அவங்களுக்கு இன்னும் ஒரு உயிர் தெழுதல்லாம் ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. கரெக்டாக 3 தடவை அவருடைய ஜேர்னியில் சொல்கிறாரு, நான் சத்து 3ஆவது நாள் உயிர் தெழுதுனா அவங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு போட்டுக்குது பைபிளே. அவங்களுக்கு அதை பற்றி புரியல. இப்போது இயேசு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியார் நான் போகலன்னா பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக நான் போகிறது நல்லது உங்களுக்கு, ஏன்னா அவர் நான் போனதான். இந்த நம்ம ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஆடு புலி புல்லு கட்டு கதை கேட்டிருக்கீங்களா? அந்த கதை சொல்லுவாங்க. ஒரு கரையில் 3 இருந்துச்சான், ஆடு புலி புல்லு கட்டான். அப்போது இந்த போட்டுக்காரன் வந்து எதை எடுத்துன்னு போவான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ரெடில் மாதிரி சொல்லுவாங்க. இந்த போட்டில் ஆடு எடுத்துன்னு போயிட்டா சரி, புலி எடுத்துகிட்டு போயிட்டா ஆடு புல்லு தின்னுடும், புல் எடுத்துகிட்டு போயிட்டா புலி ஆடை தின்னுடும், இப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒன்று இருந்தால் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னொன்று வராது, இன்னொன்று பாசிபிலிட்டி இல்லை. அது மாதிரி அந்த மாதிரி ரிடலாக ஆண்டவர் அவங்க பேசுகிறாரு. நான் இல்லைன்னா நான் இங்கே இருந்தால் ஆவியானவர் வரமாட்டார், நாங்கள் போனால் தான் ஆவியானவர் இங்கே வருவார். என்ன அது ஒரு எக்ஸ்சேஞ்சு? அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுங்களாங்க? நான் பிதாவிடத்தில் போனால் என்ன திரும்ப சொல்கிறாரு அவர்? நான் போகிறதுன்னு எதை பற்றி பேசுகிறாரு? ரிசரக்ஷனை பற்றி பேசுகிறாரு. அவர் நான் போகிறதுன்றது வந்து நான் செத்துருவேன், செத்துட்டு அப்படியே செத்துற மாட்டேன், நான் ரிசரெக்ட் ஆனாதான் நீங்கள் ரிசரெக்ட் ஆக முடியுன்றாரு. புரியுதுங்களா? அது அவங்களுக்கு புரியாது. சரி, இது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, இதே மாதிரி இயேசு அவங்களுக்கு சொல்லியிருந்தான்னா அவங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. என்னடா இவர் ரிசரெக்ஷன், நான் ரிசரெக்ஷன், என்ன அது? இப்போ நாங்களாம் சாக போகிறோம் ஒவ்வொரு நாள் ஓட்டு பெற்றுப்பாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு? நான் ரிசரெக்ட் ஆனால் தான் நீங்கள் பானகன் ஆக முடியும். புரியுதுங்களா? எப்படி நம்ம பானகன் ஆகிறோம்? எப்படி? பரிசுத்த ஆவியானவரால் நம்ம இயேசுடைய சரீரத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுறோம்? மூழ்கப்படுகிறோம். கரெக்டுங்களா? 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பவுல் அழகாக பேசுகிறாரு. We were all baptized into the body of Christ by the Holy Spirit. நம்மளாம் எப்படி பண்ணுறோமா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை என்ன பண்ணுறார்? உயிர்ப்பிக்கிறார். நம்மளை உயிர்ப்பிக்கிற வேலை யார் பண்ணுறா? பரிசுத்த. அந்த காரியத்தை தான் அவர் மீன் பண்ணுறாரு. நான் போகலன்னா பரிசுத்த வரமாட்டாருங்க. புரியுதுங்களா? இது இந்த ஆடு புலி புல்லு கட்ட மாதிரி யோசிக்கக்கூடாது. இன்னும் இயேசு இருந்தால் பரிசுத்தம் இருக்க மாட்டார், பரிசுத்தம் இருந்தால் இயேசு இருக்க மாட்டாரா? எல்லாமே ஒரே ஆளுங்க. ஃபாதர், சன், அந்த ஹோலி ஸ்பிரிட் எல்லாமே ஒரே பர்சன் தான். ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள், நான் மரித்தால் தான் நீங்கள் நீதிமானாக்கப்படுவீங்க, அதான் சொல்ல வர்றாரு. ஹி வில் கன்விக்ட் த வேர்ல்ட் ஆஃப் சின், ஆஃப் ரைச்சியஸ்னஸ், ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ன்றார். அப்போ ரைச்சியஸ்னஸ்னால் என்ன? அவர் நிமித்தமாக நீங்கள் ஜென்மிக்கப்படும் போது, உயிர்ப்பிக்கப்படும் போது நீங்கள் என்ன ஆகிடுறீங்க? என்னோட ஆவியானவை பெற்று என்னை போலே மாறி விடுகிறீர்கள். அதான் அந்த சீக்ரெட். அங்கே அதான் ரைச்சியஸ்னஸ்க்கு அர்த்தம். ரைச்சியஸ்னஸ்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவை போல அந்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம ரெஸ்டோர் ஆகிடுறோம். அதான் ரைச்சியஸ்னஸோட மீனிங். அது புரியுதுங்களா? அப்போது வேர்ல்ட் ஆஃப் சின்ன்றாரு. உலகத்தை கண்டிப்பார். ஏன் கண்டிப்பார்? பாவம். அதுலேருந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, பற்றியா இது வந்து வேர்டை தான் கன்விக்ட் பண்ணுவார், பிலீவரை கன்விக்ட் பண்ண மாட்டார் அப்படின்வாங்க. கிரேஸ் ப்ரீச்சர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, அதை அப்படி டியூஸ் பண்ணி விட்ருவாங்க. பரிசுத்தாவியானவர் வந்து அதெல்லாம் நம்மளாம் கிரேஸில் வந்துட்டோம், நம்மளை பற்றி பாவம் கண்டிக்கவே மாட்டார். ஐயோ, அது மகா தவறு. நம்ம உலகம் மாதிரி பிஹேவ் பண்ணால் நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? நம்மளை பாவத்தை கண்டிப்பார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் கண்டிப்பு வேறு, லா. பழைய ஏற்பாடுனா சட்டம் நம்மளை கண்டிக்கிறது வேறு, ஆவியானவருடைய கன்விக்ஷன் வேறு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது நிறைய பேருக்கு இன்னும் அது புரியாத சப்ஜெக்டாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்தால்
பரிசுத்தாவியானவர் வந்தால் அப்படியே என் பாவம் எல்லாம் அப்படியே எனக்கு அப்படியே எல்லாத்தையும் கன்விக்ட் பண்ணுவார் அப்படின்னு. அது தவறான புரிஞ்சிக்கிறது. அதுக்கு எப்படிலாம் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க அப்படின்னா, நான் இது கேட்டிருக்கேன், எங்கள் சபையில் கூட சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து லண்டன் போயிருந்தாங்களாம் ஏதோ ஒரு விஷயமா. இவர் வந்து ஒய்ஃப் வர்றதுக்குள்ளே நம்ம ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வீடெல்லாம் தொடச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு வீடெல்லாம் வேக்யூம்லாம் பண்ணி ஃபுல்லாக தொடச்சி அழகாக எல்லாம் தொடச்சிட்டாராம். ஆனால் பாருங்களேன், அப்புறம் சன்லைட்டு இங்கே இங்கிலாண்டில் அப்பப்போ சன் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அப்படி சூரியன் ஒரு மத்தியானம் போல் தான் சில டைம்ஸ் வெளிச்சம் சன்லைட் வரும். காலையில் வெளிச்சம் வந்துடும், ஆனால் சன்லைட்டுன்னு வர்றது வந்து மத்தியானம் சில டைம்ஸ் தான் வரும். அப்படி சன்லைட்ஸ் அந்த ஜன்னல் வழியாக அடிக்கும்போது இல்லை, அப்படி சைட்லேருந்து அடிக்கும்போது எல்லா டஸ்ட்டும் தெரியுதான். பாருங்கள், நம்மளே பார்த்துருப்போம், லைட் அடிக்கும்போது அந்த 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 ஆங்கிள் அடிக்கும்போது டஸ்ட்டெல்லாம் தெரியும். உடனே அவர் சொன்னால், ஐயோ நம்ம இவ்வளோ க்ளீன் பண்ண இவ்வளோ டஸ்ட்டு தெரியுதுன்னா. அப்போ அவர் அதை அவர் ப்ரீச்சிங்கில் சொல்கிறாரு, அவர் கம்பேர் பண்ண சொல்கிறார். அப்போது இப்போ குமாரனோட லைட்டு நம்ம மேலே படும்போது இல்லை, நம்மளுடைய குறையெல்லாம் அப்படியே தெரியும்னார். அது வந்து குமாரனுடைய லைட் இல்லை, அது லாவோட லைட். அது என்ன, சட்டத்தோட வெளிச்சம். அது குமாரனுடைய வெளிச்சம் நம்ம மேலே அடிக்கும்போது என்ன தெரியும்? இதுதான் நிறைய பேர் அப்படி திருப்பி விட்ருவாங்க. பாருங்கள், பரிசுத்தர் வந்தால் நம்மகிட்ட இருக்கிற பாவத்தெல்லாம் பாருங்கள். பழைய ஏற்பாடு மனுஷன் ஆவியிலே பிறவாத மனுஷன், மாம்சத்தின் மனுஷன், புரியுதுங்களா? அவனுக்கு லைட் அடிக்கும்போது பாவம் தான் தெரியும். ஆனால் எனக்குள்ள வெறும் பாவம் மட்டும் இல்லையே, எனக்குள்ள ஒரு பயங்கரமான நீதி இருக்குதே, எனக்குள்ள ஒரு ட்ரெஷர் இருக்குதே, எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குதே. இந்த பொக்கிஷம் மண்பாண்டமான இந்த உலகத்தில் உடம்புல ஒரு பொக்கிஷம் இருக்குதே, புரியுதுங்களா? அப்போது பரிசுத்தாவியானவர் பிலீவர் எப்படி கன்விக்ட் பண்ணுவார்ன்றது நமக்கு தெரியணும். நம்ம உடனே பழைய ஏற்பாடு இல்லைனா பழைய சிந்தனையில் நம்மளை இதெல்லாம் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, புதிய மனுஷனில் நான் வளரும், புதிய மனுஷனுடைய அவேர்னஸ், அவனுடைய விழிப்புணர்வில் நான் வளர வேண்டும் என்றால் இந்த சத்தியெல்லாம் தெரிஞ்சால் வளர முடியும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, நான் ஒரு தவறு செய்யும்போது உடனே மைண்ட் என்ன பண்ணிடும், டிஃபால்ட் போர்டுக்கு போய் ஐயோ நீ பாவி, நீ வேஸ்ட்டு, நீ பாரு, நீ பழைய மனுஷன் தான் கன்விக்ட் பண்ணிவிடும் நம்மளை. புரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் எப்படி பரிசுத்தாவியானவர் நம்மளை எப்படி கன்விக்ட் பண்ணுவார்? நான் ஆவியிலே பிறந்த மனுஷன், ஆனால் மாம்சத்தின்படி நான் நடக்கிறேன், மாம்சத்தின்படி பேசுகிறேன், மாம்சத்தின்படி என் செயல்கள் இருக்குது, பாவத்தின் செயல்கள் இருக்குது அப்படின்னா அவர் எப்படி கன்விக்ட் பண்ணுவார்? அப்போ ஆண்ட்ரூ, நீ உலகத்தின் மாதிரி உலகத்தானா இருக்கிற, உலகத்தான் மாதிரி பேசுகிற, உலகத்தான் மாதிரி உன்னை யோசிக்கிற, ஆனால் நீ உலகத்தான் இல்லை, நீ அவரோட கூட இணைக்கப்பட்டு அவர் உனக்குள்ளே வாசம் செய்து அவருக்குள்ளே நீ நீதிமானாக இருக்கிறன்ற லைட்டை அடிப்பார். புரியுதுங்களா? புரியுதுண்ணா? கன்விக்ஷனுங்க புரியுது. ஹோலி ஸ்பிரிட் ஹீ வில் கன்விக்ட் த வேர்ல்ட் ஆஃப் சின்னா, உலகம் நம்மளுக்குள்ளே இருந்து ஆப்ரேட் ஆகும்போது கன்விக்ட் பண்ணுவார். அப்பா நீ உலகத்தில் நடக்கிற, மாம்சத்தில் நடக்கிற, ஆனால் நீ ஆவியில் நடக்க வேண்டும். புரியுதுங்களா? அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டோட கன்விக்ஷன். இது நமக்கு தெரியணும், இது கிளியராக இருக்கணும். ஓகே, அப்போ தான் என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக இருக்கும் அவரோட. நான் சொல்கிறது பாருங்க, இல்லைனா கோடிபெண்டன்சியாக இருக்கும். இந்த கோடிபெண்டன்சியாக என்ன தெரியுமா, அவர் அங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கிறேன், ஏதாவது எனக்கு தேவைன்னா அவர்கிட்ட போய் லபோதிப்போன்னு அழுவுறது. புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று எனக்கு தேவை, நான் பாவத்தில் விட்டேன்னா இப்போ ஒரே பாவரிக்கையே சேருது, ஐயோ என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவரே, இனிமேல் நான் செய்ய மாட்டேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஆண்டவரே எனக்கு ஒரு தேவை இருக்குது, எனக்கு ஒரு நீட் இருக்குது, எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும், எனக்கு வேலை போகுது, எனக்கு அது போகுது, செய்யுங்க ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே அழுவுறது. அந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் திருப்பி அவருக்கு அவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. சும்மா சபைக்கு போகிறது, ரெகுலராக போகிறது, அப்படி லைட்டாக இருக்கும். திருப்பி ஒரு பிரச்சனை வரும்போது திருப்பி ஓன்னு ஃபாஸ்டிங்கை போடுறது. இது பாருங்களேன், இது எந்த விதத்தில் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பாருங்களேன். இது ஒரு டர்புலண்ட் ரிலேஷன்ஷிப், ஏன்னா ஒரு பதட்டமான ரிலேஷன்ஷிப். புரியுதுங்களா? இப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த மேரேஜ் உருப்படுன்றீங்க, உருப்படவே உருப்படாது. ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்து செய்கிறீங்க. பிரச்சனை இல்லாதப்போ நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்து ஒய்ஃப் பாட்டுக்கு வேலை போயிட்டு இருந்தா அது என்ன, அது குடும்பத்தில் என்ன ரிலேஷன்ஷிப் வருமா? சரிங்க, பாருங்கள், நம்மளுடைய கிறிஸ்டியன் வாக்கு நிறைய டைம் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் தெரியாததுனால நம்ம நினைக்கிறோம் ஆவியானவர் வந்தால் என் பாவத்தெல்லாம் கண்டிப்பார், ஆவியானவர் வந்தால் என்னை போட்டு தள்ளுவார், அவர் வந்து என் குறைகள்லாம் காட்டுவார், எதுக்கு நான்லாம் மன்னிக்க செய்து அறிக்கை செய்து அப்படியே அறிக்கையில் புலம்பி அழுது அப்படியே புரண்டு அழுதுட்டோம்னா அது பயங்கரமான ப்ரேயர் மீட்டிங். பாருங்கள், நமக்கு அதான் சக்ஸஸ்ஃபுல் ப்ரேயர் மீட்டிங். அது அப்படியே நம்ம அறிக்கை செய்து அழும்போது தேவன் நமக்காக இறங்கி அசைவாடினார். இந்த கான்செப்டெல்லாம் புதிய ஏற்பாட்டில் கிடையவே கிடையாது, எல்லாம் பழைய ஏற்பாட்டு கான்செப்ட். அதுக்கு அந்த கிரானிக்கல்ஸ் வசனத்தை வேறு கோட் பண்ணுவாங்க. இஃப் மை பீப்புள்
ஹம்பிள் தெம்செல்ஃப், என்ன என் ஜனங்களான என்னை நாமத்தை தெரிந்த ஜனங்கள் அவங்களை தாழ்த்தி அழுதா நான் வானத்துலேருந்து. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு கான்செப்ட்டுங்க. புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? நான் தாங்க ஆன்சர், இந்த சொல்யூஷன், இந்த வேர்ல்டுக்கு நான் தான் சொல்யூஷன். நீங்கள் தான் சொல்யூஷன் இந்த வேர்ல்டுக்கு. குமாரன் நீங்கள் தான், குமாரன் நீங்கள் தான், குமாரத்தி நீங்கள் தான், சன்னு நீங்கள் தான், டாக்டர். உங்கள் பிரச்சனைக்கு யார் சொல்யூஷன்னா அவர் இறங்குற, அவர் உங்களுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார்? உங்களை ஆவியில நடப்பதற்கு ஏவி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. இதெல்லாம் தெரியும். இந்த சத்தியம் இந்த தெரியலனா நம்மளை பிசாசு ஏமாற்றி நம்மளை திருப்பி இப்போ லபோ தீபன் வானத்தில் வாந்தியத்துன்னு இருப்போம். ஜபத்துன்னு போயிட்டு அப்படியே அழுதுகிட்டு அப்படியே 2 மணி நேரம் அப்படியே நிரம்பி அப்படியே ஜபிச்சு விசுவாசமே இல்லைங்க. அதில் விசுவாசமே கிடையாது. எதுக்கு விசுவாசம் தேவை தெரியுமா? நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம்ன்றது. அது அப்படி சிச்சுவேஷன் வரும்போது என்னை நான் அவரோடு இணைத்து பார்க்கறது தான் விசுவாசம் தேவை. அவர்கிட்ட போய் லபோதிபோன்னு கத்துறதுக்கு ஒரு விசுவாசமே கிடையாது. அது எல்லா மதத்துலேயும் கத்தினுக்கிறாங்க. எல்லா மதத்துலேயும் ஒரு கடவுளை பார்த்து கத்துறாங்க. நம்மளும் அதை மாதிரி கத்துறோம் அவ்வளோதான். ஆனால் நானும் அவரும் ஒன்றா இருக்கிறோம். இப்போ அங்கே இயேசு யோவான் 16 அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? ஹி வில் கன்விக்ட் த வேர்ல்ட் ஆஃப் சின். நான் உலகத்தின் மாதிரி யோசிச்சுட்டு, மாம்சத்தின்படி யோசிச்சுட்டு, கடவுளை எங்கேயோ வச்சுட்டு நான் பார்த்தேன்னா அவர் கன்விக்ட் பண்ணுவார். எப்பா நீ உலகத்தின்படி என்ன பார்க்குற, உலகத்தின்படி பார்க்காது. ஏன்னா அதான் ரிலேஷன்ஷிப். பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் எதுக்காக நமக்குள்ளே இருக்கிறாரு? நம்ம இயேசுவை போலே மாற்றுவதற்கு. அதுக்கு தான் அவருடைய பிரைமரி ஃபோக்கஸ். புரியுதுங்களா? சும்மா கிளிப்பு காட்டுறதுக்கு இல்லை. நமக்கு அப்படியே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்தா நல்லாயிருக்கும், அதெல்லாம் கிடைக்காம போகலாம். அதெல்லாம் அவருடைய மெயின் ஃபோக்கஸ் இல்லை. நம்மளை இயேசுவை போல் இயேசுவை போல் மாறுதுன்னு என்ன தெரியுமா? பிதாவோடு ஒன்றாக இருப்பது தான் இயேசுவை போல் மாறுவது. பிதாவுடைய அறிவில் ஃபங்க்ஷன் பண்ணுறது, பிதாவை சார்ந்து வாழ்வது. பிதாவை அன்றி எதுவும் நான் செய்ய முடியாது. குமாரன் பிதாவை பார்த்து தான் வாழ்கிறான்னு சொல்கிறான். அதான் ஜீசஸ் கிரைஸ்ட் போல் வாழ்வது. புரியுதுங்களா? மாறுவது. அதுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு நமக்கு. அப்போ நம்ம உலகத்தின்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உடனே கன்விக்ட் பண்ணி என்ன பண்ணுவார்? கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? எப்பா நீ பரிசுத்தவான், நீ ஏன் பாவி மாதிரி சுற்றின்னு இருக்கிற, நீ ஏன் பாவி மாதிரி யோசிக்கிற, பழைய மனுஷனே யோசிக்கிற, நீ புதிய மனுஷன், அதான் கரெக்ஷன் கொடுத்துனே இருப்பார். ஹோலி ஸ்பிரிட்டுடைய மினிஸ்ட்ரி என்ன நமக்கு தெரியணும். அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்போ தான் என்ன தெரியுமா? நமக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்? ஒரு ஆர்கானிக், ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நித்திய ஜீவன் என்னது? பிதாவை அறிவும் அறிவே நித்திய ஜீவன். கரெக்டாக யோவான் 17:3 பிதாவை அறிவும் அறிவே. தியலாஜிக்கல் நாலேஜ் கிடையாது. பிதாவை அறிவும் அறிவுன்னு என்ன அர்த்தம்? அது எங்கே திரும்ப தெரியும்? சிச்சுவேஷனில் போகும்போது தான் தெரியும். உங்கள் லைஃப் சிச்சுவேஷன் சேலஞ்சஸ் வருது பாருங்கள், காற்று அடிக்குது பாருங்கள், புயல் அடிக்குது பாருங்கள், பூகம்பம் அடிக்குது பாருங்கள் லைஃப்பில். அங்கே தான் தெரியும் உங்களுக்கு பிதாவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்லை அறியலைன்னா. நம்ம என்ன பண்ண நாளாக ஆரம்பிச்சிருவோம். இயேசு பாருங்களேன், அவர் எந்த பிரச்சனையும் வரும்போது லபோ தீபோன்னு அழுவல. அவர் லாசரஸை உயிரோடு எழுப்பும்போது கூட சொல்கிறார், பிதாவே என் ஜபத்தை நீங்கள் ஏற்கனவே கேட்டுட்டீங்க, இந்த ஜனங்களுக்காக நான் கொஞ்சம் அதிகம் சத்தியமாக பேசுகிறேன் அப்படின்ற. அப்போ அந்த அறிவு, அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்கள், அதான் ஆர்கானிக், அதான் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். அதை நம்ம இண்டிவிஜுவலாக என் லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் உருவாக்குறதுக்கு தான் என்ன இருக்கார்? ஹோலி ஸ்பிரிட் வேலை செய்துட்ருக்காரு. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகிடும்? அப்போ அவருடைய கன்விக்ஷன் என்ன? நீ ஒரு பாவி, அறிக்கை செய்து அப்போ தேவனுடைய மன்னிப்பார். அது அவருடைய கன்விக்ஷன் கிடையாது. புரியுதுங்களா? அப்பா நீ பரிசுத்தவான், நீ ஏன் இப்படி பாவி மாதிரி யோசிச்சுருக்கிற? அப்பா உனக்கு அவர் இருக்கார், பிதா உன் பக்கம் இருக்கார், ஏன் நீ ஏன் யாருமே அனாத மாதிரி நீ ஒன்று யோசிக்கிற அப்படின்னு நம்மளே என்ன பண்ணுவார்? திக்கட்டவனா திக்கட்டு போய் நிற்கிறியா, நிற்காதேன்னு ஆண்டவர். ஏன் அவர் இருக்கார், அவருடைய வசனம் இருக்குது. அப்போது அந்த மாதிரி தான் கரெக்ஷன் பண்ணுவார். அதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் ஹோலி ஸ்பிரிட்டுடைய மினிஸ்ட்ரி. அதுக்கு பேர் நிறைய பேருக்கு தெரியாது. பவுல் என்ன சொல்கிறாங்க, ரெண்டுத்தை கம்பேர் பண்ணுறாரு. மினிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பிரிட், மினிஸ்ட்ரி ஆஃப் த லா. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். சொல்கிறாரு, மினிஸ்ட்ரி ஆஃப் த லா என்ன பண்ணுதான்? மரணமும் ஆக்கினை தீர்ப்பும் உண்டு பண்ணுதான் நம்ம இருதயத்தில். ஏன்னா டெத் அண்ட் காண்டம்னேஷனை கொண்டு வருதுன்றாரு. த மினிஸ்ட்ரி ஆஃப் த மோசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் த லா என்ன வருதான்? நம்ம ஹார்ட்டில் டெத்து, காண்டம்னேஷன். இப்போ பாருங்களேன், நம்ம ஹார்ட்டில் டெத்தும் காண்டம்னேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிதாவிடத்தில் ஒன்றும் சேர முடியாது. புரியுதுங்களா? அவர் அங்கே வச்சுடுவோம், அவருக்கு ஒரு கோயிலை கட்டிவிடுவோம், நம்ம இங்கே படுத்து கிடத்துனா ஐயோ ஏதாவது செய்யுங்க ஆண்டவரை கெஞ்சிட்ருப்போம். புரியுதுங்களா? பிரிஞ்சு அதான் காண்டம்னேஷன் நம்ம ஹார்ட்டில் இருக்கும்போது நம்ம பிதாவுடைய ப்ரெசன்ஸுக்குள்ளே வர முடியாது. அவர் தடுக்க மாட்டார். நம்மளுடைய இக்னரன்ஸு, நம்மளுடைய அறியாமையில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம போக மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா? டிரான்சாக்ஷனலாக போயிடுவோம். நல்லா கவனிங்க, டிரான்சாக்ஷனலாக போயிடுவோம். எப்படி போய்டுவோம் தெரியுமா? ஆண்டவரே நீங்கள் எனக்கு செய்தீங்கன்னா நான் இதை செய்வேன், நீங்கள் எனக்கு இதை ப்ளஸ் பண்ணி நான் உங்களுக்கு காசு கொடுப்பேன், நான் பொறுத்துனை செய்வேன். பாருங்கள், அதுக்கும் ஒரு வசனத்தை கோட் பண்ணுவோம் பழைய ஏற்பாட்டிலேருந்து. பொறுத்துனை பண்ணி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஹீலிங் கொடுப்பாரு, பொறுத்துனை பண்ணி ஜெபம் பண்ணால் உங்களுக்கு மிரக்கல் செய்வார்.
டிரான்சாக்ஷனலாக போயிடுவோம். அது பாருங்கள், அது இல்லைங்க ரிலேஷன்ஷிப்பு. அது பழைய ஏற்பாட்டில் பிதாவுடைய ப்ரெசன்ஸ்குள்ளே மனுஷன் வர முடியாதனால என்ன இருந்துச்சு, ஒரு திரை இருந்துச்சுன்னு சொல்லுது. திரை இருந்துச்சு. நல்லா கவனிங்க, அந்த திரை என்ன தெரியுமா? அந்த திரையை பற்றி படிக்கணுன்னா நீங்கள் ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 19-20 நீங்கள் அதை படிக்கலாம். அந்த திரை வந்து இயேசுனுடைய மாம்சம் ஏன்னோ த வேல் இஸ் த ஃப்ளஷ். நல்லா கவனிங்க, அந்த வேலை என்ன பண்ணுறாரு, இயேசு கிழிக்கிறார். அப்போ என்ன பாருங்கள், நம்ம வந்து இதை வந்து ஒரு ஒன் டைமென்ஷனாக தான் நம்ம அதை பார்த்துருக்கோம். என்ன டைமென்ஷனில் பார்த்துருக்கோம் அப்படின்னா, கடவுள்கிட்ட மனுஷன் வரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்த்துருக்கோம். இப்போ வந்து கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த ஒரு திரை கிழிச்சதுனால மனிதன் வந்து இப்போ கடவுளுடைய ப்ரெசன்ஸுக்கு வரலாம் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான மேட்டரை விட்டுட்டோம். என்னென்னா, அந்த டெம்பிள் இருக்கு பாருங்க, அந்த டெம்பிளே இப்போ நான் தான் ஆகிட்டேன். அப்போ அந்த திரை எங்கே இருக்குது? திரை எனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ தேவன் எங்கே இருக்கார்? அந்த திரைக்கு பின்னால் இருக்கார் இல்லைங்களா? நான் தான் அந்த திரைனா, நீங்கள் தான் அந்த டெம்பிள்னா, அப்போ அந்த திரை எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ தேவன் எங்கே இருக்கார்? அந்த திரைக்கு பின்னால் இருக்கார். நல்லா பாருங்கள், வெளியரங்கமாக நம்ம பார்க்கும்போது நமக்கும் கடவுளுக்கும் ஒரு திரை இருக்குது. அந்த திரை எங்கே இருக்குது? நம்மளுடைய சிந்தனையில் இருக்குது, நம்மளுடைய திங்கிங்கில் இருக்குது, நம்மளுடைய பெர்செப்ஷனில் இருக்குது, நம்மளுடைய உணர்வில் இருக்குது. புரியுதுங்களா? ஒருவன் இயேசுவோட கூட இணைக்கப்பட்டதை பார்க்கும்போது அந்த திரை நீக்கப்படுதுன்றார். எதுக்குங்க நீக்கப்படுது? தேவனுடைய ப்ரெசன்ஸாக என்னுடைய ஹார்ட்டில் நான் பார்ப்பதற்கு அந்த இருக்கிற திரை போகுது. புரியுதுங்களா? அப்போ நான் மாம்சமான மனிதன் அல்ல, நான் ஆவிக்குரிய மனிதன் என்று நான் என்னை யோசிக்கும் போது அந்த திரை போகுது. நல்லா புரியுதுங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அந்த திரையை எடுத்துகிட்டே இருக்காரு. டெய்லி அந்த திரையை கிளிக்கிறாரு. டெய்லி நமக்கு என்ன பண்ணுறாரு? நம்ம மைண்டை ரினியூ பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம மாறுவதற்கு ஒரு முக்கியமான திறவுகள்னு தெரியுமா? நானும் அவரும் ஒன்றாக எப்போ இருக்க போகிறோம்? ஒரு நாளைக்கு நான் இருக்க போகிறேன்னு பார்க்கறதில்லை, இப்போ இருக்கிறேன். ஐ ஆம் ஒன் வித் கிரைஸ்ட் நவ். இப்போ அப்படின்றது பார்க்கணும். அதுக்கு தான் ஆவியானவர் வேலை செய்துட்டு இருக்காரு. 3 காரியத்தை அந்த இடத்துல போட்டிருக்கு. சின், ரைச்சஸ்னஸ், ஜட்ஜ்மெண்ட். உடனே அந்த 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 பிரதர் சொன்னார், பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு, வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம வார்ன் பண்ணுவார். நல்லா படிங்க சார், அங்கே வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட் பற்றியே பேசலாங்க. அவன் சொல்கிறார், he will convict the world of judgment. Why? Because the ruler of this world is judged என்றார். இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணப்பட்டானா? ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டான்றார். எங்கே நடந்துச்சு சார் இது? சிலுவையை பற்றி பேசுகிறாருங்க. இந்த 3 காரியமே சிலுவையில் தான் நடக்குது பாருங்கள். உலகத்துக்கு மரித்து ஆவிக்கு உயிர்ப்பிக்கிறோம், உயிரோடு வரோம். அதான் நியூ பர்த்து, அதுதான் ரைச்சஸ்னஸாக மாறுறோம். அப்போ என்னது? இந்த ஜட்ஜ்மெண்ட்டே நமக்கு வந்து என்னது? சிலுவை. பாருங்களேன், அந்த முக்கியமான இது வந்து நான் வாக்கியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை, இயேசுவே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. நம்ம அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளையும் அவரையும் பிரித்து பார்த்துடுறோம். அப்போ பிரித்து பார்க்கும்போது என்ன ஆகிடுது பாருங்களேன், வேல் வந்துடுது, திருப்பி திரை நமக்குள்ளே வந்துடுது. இந்த திரையோட கூட நம்ம என்ன பண்ணுறோம்? பைபிளை படிக்கிறோம், அவரோட ரிலேஷன்ஷிப்பில் நம்ம we are trying to ரிலேஷன்ஷிப்பில் போக பார்க்குறோம். பாருங்கள், அந்த ரிலேஷன்ஷிப் டர்புலண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்மூத்தாக, ஒரு ஹெல்த்தியாக இருக்காது, ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆண்டவரோடு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதுன்னா என்ன தெரியுமா? 24 hours அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம ஹார்ட்டில் அப்படியே தியானமாக இருக்கிறது தான் அந்த ரிலேஷன்ஷிப். அது முக்கியமானது. பாருங்கள், அதுதான் பவுல் இங்கே சொல்கிறார் பாருங்கள். 13:5 படித்து பாருங்களேன். எக்ஸாமின் யுவர் செல்ஃப்ன்றார். டெஸ்ட் யுவர் செல்ஃப். இப்போ கேட்குற எக்ஸாமினேஷன் as to whether you are in the faith. விசுவாசத்தில் இருக்கிறீங்களான்னு எக்ஸாமின் பண்ணி பாருங்கள் அப்படின்றார். அப்போது என்ன விசுவாசம் எதுக்கு சார்? தொடர்ந்து படிங்க, அதிலே அழகாக போட்டு பாருங்க. ஃபெய்த் டெஸ்ட். டூ யூ நாட் நோ தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இன் யூ. உங்களுக்கு தெரியாதா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அதான் விசுவாசம். புரியுதுங்களா? பாவத்துக்கு நீங்கள் மறுத்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ரோமர் 6 கேட்குறாரு. இயேசுவோடு இணைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியாதான்னு கலாத்தியர் 3 கேட்குறாரு. இங்கே இயேசு உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாருன்றது தெரியாதா? அதான் ஃபெய்த், அதான் எக்ஸாமின். அப்போது நான் ஃபெய்த்தில் இருக்கிறேன்னா இல்லையா? ஃபெய்த்தில் இருக்கிறேன்னா இல்லையா? எங்கே எக்ஸாமின் பண்ணோம்? நான் பணத்தை நம்பி வாழ்கிறேன்னா, பேங்க்கில் காசு இருக்குதா, காசு இல்லையா? அது இல்லை. புரியுதுங்களா? பேங்க்கில் காசு இல்லைனா கூட நான் கடவுளை நம்புகிறேன், அதுக்கெலாம் இருக்கட்டும் ஃபெய்த்து. ஆனால் இங்கே நியூ டெஸ்டமெண்ட்டில் ஃபெய்த் எங்கே தெரியுமா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை? எங்கே தெரியுமா?
அவர் எனக்குள்ளே வாசம் செய்து கொண்டு இருக்கிறார்ன்றது தெரியாதான்னு பவுல் கேட்குறார். அதை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறீங்களா? ஃபெய்த் மூலமாக நீங்கள் அவரோட கனெக்டடாக இருக்கிறத பார்க்குறீங்களான்றார். அதுதாங்க நமக்கு இருக்கிற சேலஞ்ச். புரியுதுங்களா? இந்த புதிய மனுஷன் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம்? நிறைய டைமில் நாம் பழைய மனிதனாகவே பார்த்து கொண்டு அவனுக்கு புதிய மனுஷனோட ட்ரிக்ஸை சொல்லிக் கொடுக்க பார்க்குறோம். நம்மளை எப்படி பார்க்குறோம்? பழைய மனிதனாகவே பார்த்து கொண்டு புதிய மனுஷனோட காரியங்களை என்ன சொல்கிறோம்? அவனுக்கு சொல்லிக் கொடுக்க பார்க்குறோம். ஓகே, இப்போ நீ வந்து கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும்னா பைபிள் படிக்கணும், கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும்னா நீ வந்து காலைல எழுந்துச்சி ஜெபம் பண்ணணும், அப்புறம் வந்து இந்த மாதிரி பல்ட்டிலாம் அடிக்கணும், இப்படிலாம் அடித்தா இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டில் நடக்கிற சிந்தனை. இதெல்லாம் அந்த வேயில் மூலமாக கடவுளோட ரிலேட் பண்ணுறது. அந்த வேயில் என்ன பண்ணுது? அந்த வேயில் வந்து போட்ட உடனே அந்த மகிமை, அந்த மோசே முகத்தில் ஒரு மகிமை இருந்துச்சு. புரியுதுங்களா? ஆனால் அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமையா? இட் இஸ் அ பாசிங் க்ளோரி. அப்படின்னா குறைபடுகிற மகிமை. நல்லா புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், நான் ஒரு அனாலஜி சொல்கிறேன் பாரு. இப்போ முன்னால் நிற்கும்போது நான் இப்போ டக்குன்னு இந்த சீனுக்குள்ளே வரேன். உங்கள் ஸ்க்ரீனில் வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக பயங்கரமாக லைட் அடிக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, பிரதர் ஆண்ட்ரூ முகத்தில் பயங்கரமான மகிமை அன்றைக்கி நான் ஜூம் டீம் மீட்டிங்கில் பார்த்தேன் அப்படின்றீங்க. மோசஸ் அப்படி தான், நான் மலையிலேருந்து வரும்போது அவன் மூஞ்சிலாம் லைட் அடிச்சுது, பயங்கர பிரைட்டாக இருந்துச்சு, மகிமையை பார்த்தாங்க. உடனே என்ன பண்ணான்? மோசஸ் ஒரு திரையை தூக்கி போட்டான், ஒரு புர்கா மாதிரி போட்டான், ஒரு புர்காவை போட்டான் மோசஸ். இப்போது ஜனங்க அடுத்த வாரம் வரேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த சாட்டர்டே வரேன் இப்போது. ஆனால் என்னுடைய முகத்தில் வந்து ஒரு துணி கட்டிட்டேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க? இப்போ லைட்டு தெரியாது, என்ன தெரியும்? துணி தான் தெரியும். பிரதர் ஆண்ட்ரூ துணி போட்டுக்கிறாரு. ஏன் துணி போட்டுக்கிறாரு? அந்த துணி திறந்தானா பயங்கர லைட் ஆகுதுன்னு, பயங்கர பிரைட் லைட். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? நீங்கள் நினச்சிப்பீங்க, நான் போன வாரம் ஆண்ட்ரூ பிரதரை பார்த்தா கொஞ்சம் லைட் அடிச்சுது, இந்த வாரம் திரை போட்டுக்கிறாரு அதனால் பின்னால் லைட்டுக்கு நினச்சிப்பீங்க. ஆனால் அந்த லைட்டு இல்லை, லைட்டு மக்கினுக்குது உள்ள. புரியுதுங்களா? லைட் என்ன ஆகிட்டு இருக்குது? மக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, அந்த திரைக்கு பின்னால் பயங்கர லைட்டுக்குது நினச்சிக்கிறீங்க. ஒரு 10 வாரம் கழிச்சு லைட்டே இல்லை, நான் திரை போட்டிருந்தா கூட நீங்கள் நினைப்பீங்க, பயங்கர லைட்டுக்குது, ஆனால் லைட்டு ஆனால் மகிமை போயிடுச்சு. புரியுதுங்களா? அதான் பாசிங் க்ளோரி. புரியுதுங்களா? அந்த க்ளோரி சஸ்டெயின் பண்ண முடியாது யாருனாலையும். ஏன்? அது ஒரு என்கவுண்டரில் அது ஒரு கிடைச்ச லைட். அது அவனுக்கு திரையை போட்டு மூடியாச்சு அந்த லைட்டு. ஆனால் அது ஒரு பாசிங் க்ளோரி. அந்த மகிமை வந்து கடந்து போகிற மகிமை. அப்புறம் என்ன கம்பேர் பண்ணுறாரு? ஆனால் ஆவியின் மகிமையோ நிரந்தரமான மகிமை, நிரந்தரமான ஒளி, நிரந்தரமான வெளிச்சம், அது வந்து எக்ஸீடிங்கிறார். நிரந்தரம்னு சொல்ல, அது மோசஸோட க்ளோரியை கம்பேர் பண்ணும்போது பயங்கரமான பிரைட்னஸ்ஸு அப்படின்றார், பேசுகிறார். அப்போ என்ன சொல்ல வராரு? அந்த மகிமை எங்கே இருக்குதுன்னாரு. அப்படியே நீங்கள் படிச்சுட்டே வாங்களேன், அப்படியே 4வது அதிகாரம் அந்த மகிமை உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு. அதே மகிமை, இயேசுவின் முகத்தில் இருந்த மகிமை உங்கள் இருதயத்தில் ஷைன் அடிக்குது. ஆனால் என்ன பண்ணுறோமா, நம்ம பார்க்கும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஏன் கண்ணிலேயே பார்த்து வாழ்கிறோம், நம்ம கண்ணிலேயே பார்த்து மகிமை தேடுறோம், நம்ம உள்ளே உணர மாட்டோம். அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஆஃப் த ஹார்ட், இருதயத்தின் கண்ணை திறந்து நம்ம என்ன பார்க்கணுமா, பார்க்காம இந்த மகிமை எனக்குள்ளே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணணும். ஆண்டவரே, இந்த மகிமை எனக்குள்ளே இருக்குது, இந்த பிரைட் லைட் எனக்குள்ளே இருக்குது, இந்த மகத்துவமான ஒளி எனக்குள்ளே இருக்குது, நான் ஒளியிலே வாசம் செய்கிறேன், நான் ஒளியிலே பிரவேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களையே அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டாக் பண்ண என்ன தெரியுமாயிடும்? உங்களுடைய அவேர்னஸில், உங்களுடைய கான்ஷியஸ்னஸில் சேஞ்ச் ஆகிடும். உங்களுடைய உணர்வு இருக்குல்ல, உங்களுடைய சுய உணர்வு, செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் என்ன தெரியுமா, அந்த ஒளி மேலே வந்துடும். அதான் இன்னர் ரியாலிட்டி. அந்த உள்ளே இருக்கிற நிஜத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. இதுக்கு தான் இப்படி நம்மளை பார்க்கறதுக்கு பேர் தான் எக்ஸாமின் யுவர் செல்ஃப் பை ஃபெய்த். நீங்கள் இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா அந்த ஒளி என்ன பண்ணுறாரு, எனக்குள்ளே இருக்குது, அதான் எக்ஸாமின் பண்ணணும். நான் எப்பப்போ என்னை டெஸ்ட் பண்ணணும், என்னை ஃபெய்த்தில் நான் வச்சுக்கணும்னா, அதாவது ஃபெய்த் எனக்கு ஹீலிங் கொடுங்க, ஃபெய்த்தில் எனக்கு மணி கொடுங்க, ஃபெய்த்தில் என் பிஸ்னஸை சால்வ் பண்ணுங்கள், இதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அந்த ஒளியிலேருந்து நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அந்த ஒளியிலிருந்து அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுதான் மகத்துவமான புதிய ஏற்பாட்டு ரகசியங்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டு ரியாலிட்டி. இதுதான் நமக்கு கிறிஸ்துவுலே கூட நமக்கு கொடுத்த ரியாலிட்டி, நம்மளுடைய நிஜம் இதுதான்.
நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, இப்படி நம்மளை பார்க்காம நம்ம நிறைய போதகர்கள் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்ம ஃபோக்கஸ் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா, நம்ம வெளியரங்கமாகவே பார்த்து வாழ்கிறோம். மாம்சத்தின்படியே நம்மளை அறிந்து கொள்கிறோம், மாம்சத்தின்படியே நம்மளை பார்க்குறோம், மாம்சத்தின்படியே நம்ம அறிந்து கொள்கிறோம், மாம்சத்தின்படியே பேசுகிறோம். ஸோ இதில் ஒரு டெஸ்ட் இருக்குது. என்னென்னா, நீங்கள் எப்போவுமே நான் சொல்லுவேன், திருப்பி இந்த இடத்துல அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக திருப்பி சொல்கிறேன். உங்கள் வாயில் வர்ற வார்த்தையை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். எப்படி என்ன மாதிரி பேசுகிறீங்க, இந்த பேசும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த நாவு எங்கே கனெக்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் இந்த நாவு எங்கே கனெக்டாக இருக்குது, பழைய மனுஷனுடைய சிந்தனையில் கனெக்டாக இருக்குதா, இல்லை புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவனோட இணைக்கப்பட்ட மனுஷனோடைய கனெக்டாக இருக்கா? அதான் இப்போது நீங்கள் யாக்கோபு 3ஆவது அதிகாரம் படித்து பாருங்களேன். அங்கே வந்து ஜேம்ஸ் வந்து இந்த டங்கு பற்றி பேசுகிறாரு. பிரதர் ஜேம்ஸ் வந்து என்ன பேசுகிறாரு, யாக்கோபு பேசுகிறாரு. பேசும்போது என்ன பேசுகிறாரு, ஒரே மவுத்திலிருந்து 2 தண்ணி வருமானு கேட்குறாரு. நான் ஸ்வீட் இனிப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் வருமா, ஒரே மரத்துலேருந்து தித்திப்பான பழமும் கசப்பான பழமும் வருமா, இப்படிலாம் அனாலஜி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு ஏன் சரி, நம்ம நாவை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் வந்து இன்னிலேருந்து நான் ரொம்ப பேஷண்ட்டாக பேச போகிறேன், கைண்டாக பேச போகிறேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணினே இருப்பீங்க, டபால்னு வெடிச்சு வந்துடும். ஏன்னா நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் எதை கண்ட்ரோல் பண்ணாலும் அது ஒரு டெம்பரரி தான். அது வந்து அதான் அந்த மோசேவின் மகிமை மாதிரி தான், ஒரு சீசனுக்கு இருக்கும். ஒரு சர்ச்சில் போனால் அவங்க நாவு சூப்பராக இருக்கும், வெளியே வந்தால் நாவு கூவமோட மோசமாயிடும். பயங்கர கெட்ட வார்த்தையும் வரும், பயங்கர அசுத்தமான வார்த்தைகளும் வரும். ஏன் தெரியுமா, இந்த நாவை வந்து மைண்டில் கண்ட்ரோலாக இருக்குது. உங்களுடைய மைண்டில் உங்கள் மைண்டு எதை யோசிக்கோ அதை பேசும். ஆனால் ஜேம்ஸ் அங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் நாவு வந்து எங்கே கனெக்டாக இருக்கணும், ஸ்பிரிட்டில் கனெக்டடாக இருக்கணுன்றார். புரியுங்களா? அப்போது எப்போ அது எப்படி ஸ்பிரிட்டில் கனெக்ட் ஆகும், பேசுவதனால நீங்கள் கனெக்ட் ஆகாது, நீங்கள் கனெக்டடாக இருக்கிறதுனால பேச ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதுங்களா? அதான் முக்கியம். அப்போ நீங்கள் உள்ளரங்கமாக உங்களை பார்க்க கற்றுக்க வேண்டும். உள்ளரங்கமாக, அதுதான் பவுலும் சரி பீட்டரும் சரி என்ன சொல்கிறாங்க, ஹிடன் மேன் ஆஃப் த ஹார்ட்லாம் சொல்லுவாங்க. அடோன் யுவர் செல்ஃப்னுவார். பேதுரு சொல்லுவார், உங்களை எப்படி அலங்காரித்துக் கொள்ள வேண்டும்னா, உங்களை நீங்கள் எப்படி அலங்காரித்துக் கொள்ளணுமா, இருதயத்தின் ரகசியமாக இருக்கிற உள் மனுஷனை ஆவியாக இருக்கிற அந்த உள்ளான மனுஷனை உங்களை அடோன் பண்ணுங்கள், உங்களை டெக்கரேட் பண்ணுங்கள் அப்படின்வார். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்கிறார், இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ், உள்ளே ஷிஃப்ட் ஆகுது. அப்போது என்னுடைய அலங்காரம் வந்து நகையிலையும் கோல்டுலேயும் இல்லாமல் என்னுடைய அலங்காரம் ஆவியை தரித்து கொள்வது, கிறிஸ்துவை தரித்து கொள்வதுன்னு பவுல் சொல்லுவார். பேதுரு வேறு மாதிரி சொல்கிறார், ஜேம்ஸ் வேறு மாதிரி சொல்லுவார். இதே தான் திருப்பி எல்லாரும் சொல்கிறாங்க. யோவானும் அதே மாதிரி தான் சொல்லுவார், வேறு மாதிரி சொல்லுவார். புரியுதுங்களா? இப்போ அதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டில் உங்களை நான் ஆவியிலே முதிர்ச்சி அடையணும், ஆவியிலே வளரணும் வேண்டும் என்றால், எனக்கு போன வருஷம் பைபிள் வசனம் 10 வசனம் தெரியுங்க, இந்த வருஷம் எனக்கு வந்து 100 வசனம் தெரியுங்க, அது வளர்ச்சி கிடையாது. பைபிள் வசனம் தெரிகிறது வளர்ச்சி கிடையாது, சபைக்கு போகிறது கூட வளர்ச்சி கிடையாது. உங்களை நீங்களே இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதான் வளர்ச்சி. என்ன தெரியுமா, ஆவியில் வளருதுன்னா, ஆவியினால் இப்போது மைண்டு வந்து ஃபுல்லாக ஸ்பிரிட் கண்ட்ரோல்டாக இருக்குது. ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தனையோ மரணம், ரோமர் 8 சொல்கிறார். அப்போ பாருங்கள், அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இது டெஸ்ட்டு எப்படி டெஸ்ட் பண்ணுறது, இப்போ நான் ஆவியில் என்னோடய ஃபோக்கஸ் இருக்குதா, இல்லை நான் எப்படி இருக்குது, நான் நினைக்கிறேன் ஆவியில் தான் இருக்குது, ஆனால் உங்கள் டங்கு உங்கள் வார்த்தை நீங்கள் பேசும்போது கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? என்ன மாதிரி பேச்சு வருதுன்னு நீங்கள் கொஞ்சம் கவனிங்களா. உங்கள் பேச்சே நீங்கள் கவனிக்கும் போது, நான் சொல்கிறது வெளியரங்கமாக பேசுகிறது மட்டும் இல்லை, செல்ஃப் டாக்கு, இன்னொரு டாக் இருக்குது பாருங்கள். உள்ளரங்கமாக நீங்கள் பேசுகிறோம் தெரியுமா, பேசினே இருப்போம். எப்போ பார்த்தாலும் எல்லோரும் உள்ளரங்கமாக பேசுவோம், யாருமே பேச முடியல. அப்படி தான் மனுஷனுடைய ஜீவனே அப்படி தான், உள்ளரங்கமாக பேசுவது தான் அந்த செல்ஃப் டாக். இப்போ அந்த செல்ஃப் டாக்கு எப்படி இருக்குது, அதான் பல்ஸ் மாதிரி. இப்போ டாக்டர்கிட்ட போனால் பல்ஸ் பார்ப்பார், பல்ஸு இந்த நாடி துடிப்பு பார்ப்பாங்க. நாடி துடிப்பு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, அது என்னென்னலாம் நிறைய கண்டிஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஹார்ட்டில் இருக்கிற நிறைய கண்டிஷனு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இதெல்லாம் கூட என்ன பண்ணலாம். ஆங்ஸைட்டி இருக்கும்போது படபடப்பு இருக்கும், ஹார்ட்டில் அரித்மியாஸ்னு வந்துடுமா, நாடி துடிப்பு வந்து டிஃப்ரெண்ட் பீட்டில் இர்ரெகுலராக இருக்கும், நிறைய இருக்குது. ஹார்ட் ஃபெயிலியராக இருந்தால் பல்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குதுன்னா கண்டுபிடிச்சிடலாம். ப்ளட் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம். அயோட்டான்னு வேல்வ் இருக்கும், அது ஸ்டினோசிஸு உள்ள டைட் ஆகிடுச்சு, வேல்வ் ஃப்ரீயாக மூவ் ஆக மாட்டேங்குது, எல்லாமே இங்கே நாடி துடிப்புலேயே கண்டுபிடிச்சிடலாம்.
அவ்வளோ மேட்ரு இருக்குது நாடி திருப்பு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும், சொல்லிவிடும் நமக்கு. அப்போது நம்மளுடைய டங்கு வந்து நம்ம நாடி திருப்பி மாதிரி, என்ன ஹார்ட் கண்டிஷனாக டங்கு சொல்லிவிடுன்னு பேச சொன்னார்ப்பாங்க. அப்போ நம்ம டங்கை மானிட்டர் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகே நம்ம இன்னும் அவரோடு கனெக்டில் அந்த அவேர்னஸ் நமக்கு இன்னும் வரல. உடனே பழைய மனுஷன் தான் மாறிச்சிருக்கோம், ஐயோ நான் ஒரு பாவி, நான் வேஸ்ட்டு, அந்த கதை இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். புதிய மனுஷன் ஆண்டவர் எழுப்பிட்டார் இல்லைங்களா? அந்த மனுஷன் எனக்குள்ளே எழுப்பிட்டார். எனக்குள்ளே புதிய மனுஷன் இருக்கார், உங்களுக்குள்ளே புதிய மனுஷன் இருக்கீங்க. இயேசுவோடு இணைக்கப்பட்ட அந்த மனுஷன் இருக்கான். ஆனால் அந்த மனுஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஃபங்க்ஷன் பண்ணுறானா? கிடையாது. அப்போ என்ன தான் மாறணும்? என்ன மாறணும்? உங்கள் அவேர்னஸ் மாறணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அந்த அவேர்னஸ் மாறுவதற்கு என்ன பண்ணுறேன்? தியானம் பண்ணணும். தேவனுடைய புதிய மனுஷனை குறித்து நம்ம அதிகமாய், இப்போ பாருங்களேன், இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக டிவிலேயே உட்காந்து நினச்சிக்கோங்க. சும்மா டிவியில் எலெக்ஷன் நியூஸ் பார்க்குறது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது, போர் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது, இதையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறோம்? இது யாருடைய, இந்த எந்த மனுஷனுடைய உலகம்? அது பழைய மனுஷனுடைய உலகம், புரியுதுங்களா? மாம்ச மனுஷனுடைய உலகம். அந்த உலகத்தையே நம்ம மைண்டில் அப்படியே பார்த்துனே இருந்தோம்னா என்ன ஆகிடும் தெரியுமா? நம்ம மைண்டு ஃபுல்லாக அந்த மனுஷனுடைய உலகம் தான் நம்ம மைண்டில் டாமினேட் ஆகும். அப்புறம் நம்ம தூங்கும்போது ஒரே அதே சிந்தனையாக இருக்கும். அதை நம்ம தியானம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என்ன ஆகிடும்னா, அது என்ன பண்ணிடும், அந்த நிஜத்தை நம்ம ஹார்ட்டில் எழுதிடுவோம். அப்போ என்ன ஆகிடும், நம்ம பழைய மனுஷன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுவோம். ஆனால் நான் முதல்ல சொன்ன பாருங்க, நமக்கு இன்னொரு நிஜம் இருக்குது, இன்னொரு ரியாலிட்டி இருக்குது. அந்த ரியாலிட்டி எங்கே தேடுறது? தேவனுடைய வார்த்தையில் அந்த ரியாலிட்டி இருக்குது. சங்கீதங்களை படிக்கும் அந்த ரியாலிட்டி நீங்கள் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் போன 2 வாரத்துக்கு முன்னால் சங்கீதம் 34 எடுத்து அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது ஒரே ஒரு வசனம், அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் போட்டிருக்கு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சினது பட்னி கிடக்கும், தேவனை தேடுவர்கள் ஒரு நன்மையும் குறையாது அப்படின்னு போட்டிருக்கு. யங் லயன்ஸ் may lack young lions will lack hunger, but those who seek the Lord shall not lack any good thing. அப்போது அதை நான் படித்தேன், அப்படியே பார்த்து, இதான் என்னுடைய நிஜம், புரியுதுங்களா? அதான் உங்களுடைய நிஜம். அது வந்து தேவராஜ்யத்தின் நிஜத்தை காட்டுது அந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி பல ஆயிரம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பைபிளில். அப்போ அதே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்படியே தியானம் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு நன்மையும் அங்கே என்ன பண்ணாதான், குறையாது, ஒரு நன்மையும் எனக்கு குறையாது. அப்போ எல்லா நன்மையும் என்னை தேடி வரும். அதான் இயேசு சொன்னார், தேவராஜ்யத்தையும் அவர் நீதியும் முதலாக தேடுங்க, அப்போ எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும்னார், கூட கொடுக்கப்படும் சொன்னார். அதுதான் அவங்க சொல்ல வராரு. என்ன சொல்ல வராரு? என் வாழ்க்கை, என் அசைன்மெண்ட்டை முடிப்பதற்கு எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்ன வருமா, என்னை தேடி வரும். எனக்கு ஒரு நன்மையும் குறையாது. அப்படி தான் போட்டிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ணை மூடிட்டு இந்த வசனம் எனக்குள்ளே எழுத இருக்குது. வசனம்லாம் எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது இந்த வசனம். இப்போ என்ன கண்ணை மூடிட்டு, இந்த ஃபிசிக்கல் கண்ணை மூடிட்டு என் ஸ்பிரிச்சுவல் கண்ணை திறந்து அந்த வசனத்தில் என்னை பார்க்க ஆரம்பிக்கிறேன். இப்போ புரியுங்களா? இப்போ அந்த நியூ மேன் வந்து என் மைண்டுக்குள்ளே வராரு, என் கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறார். நியூ மேன் இஸ் என்ட்ரிங் இன்டு மை கான்ஷியஸ்னஸ். கம்பேர் பண்ணுறப்பாங்க. இப்போ நான் டிவியே பார்த்துன்னுக்கிறேன், நியூஸே பார்த்துன்னுக்கிறேன், வாரு, எலெக்ஷனு, அது இங்கே சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை. இப்போ அது ஓல்டு மேன், அது பழைய மனுஷனுடைய உலகம். பைபிளில் இருக்கிறது நியூ மனுஷனுடைய உலகம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? எதில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் பாருங்கள், அதுதான் என் ஹார்ட்டில் டாமினேட் ஆகும். புரியுதுங்களா? அதான் பவுல் சொன்னார், ஆவியின் சிந்தனை அப்படின்னா உடனே அப்படியே எங்கேயோ ஒரு மிஸ்டிக்கல், ஒரு மிஸ்டிக்கல் அப்படியே யோசிக்கிறது இல்லை. அதுவும் இருக்குது. கற்பனையில் நீங்கள் ஹெவனில் கனெக்ட் ஆகலாம், அந்த ரெல்ம்லையும் கனெக்ட் ஆகிறது இருக்குது பைபிளில். ஆனால் ஆவியின் சிந்தனைனா உங்களையே வந்து வசனத்தின்படி பார்க்குறது தான் ஆவியின் சிந்தனை. ஏன்னா அந்த ஆவி எங்கே இருக்குது? உள்ளரங்கமாக இருக்கிற நிஜம் அதான். பாருங்கள், இப்போது நீங்கள் வந்து இந்த பைபிளில் படிக்கிறது கூட, இந்த வசனத்தை தியானம் பண்ணுறது கூட நம்ம 2 விதமாக தியானம் பண்ணலாம். வெளியரங்கமாக தியானம் பண்ணலாம், உள்ளரங்கமாக தியானம் பண்ணலாம். வெளியரங்கமாக தியானம் பண்ணுறதுனா வசனத்தை எடுத்து அது என்ன சொல்கிறது, ஹீப்ரூ மீனிங் என்ன, க்ரீக் மீனிங் என்ன, யார் பேசுனா, எங்கே பேசுகிறது, அங்கே பேசுகிறது, இங்கே பேசுகிறது, இப்படி தியலாஜிக்கலாக நீங்கள் ஸ்டடி பண்ணி மெடிடேட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு ஜூஸுமே கிடைக்காது. அந்த வசனத்தை பற்றி நீங்கள் நல்லா கோட் பண்ணுவீங்க, நல்லா மெமரைஸ் ஆகிடும். ஆனால் அந்த வசனத்தில் இருக்கிற ஜூஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ரியாலிட்டி, அது ஒரு ரியாலிட்டியை குறிக்குது, அது ஒரு நிஜத்தை குறித்து பேசுகிறோம். அந்த ரியாலிட்டிக்குள்ளே உங்கள் கற்பனையில் நீங்கள் என்ட்ராயிடணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்படி என்ட்ராகி எனக்கு ஒரு நன்மையும் குறையாது அப்படின்றது. நான் சும்மா என்னுடைய லைஃப்லேருந்து ஒரு எக்ஸாம்பிளை பேசுகிறேன்.
எனக்கு ஒரு நன்மையும் குறையாது. அப்படியே எனக்கு சிந்தனை வருது. ஓ, ஃபைனான்ஸ் இப்படி வருது, ஐயோ அப்படி வருது, இப்படி வருது, என்ன பண்ணணும் அப்படி சிந்தனை வரும்போது இந்த வசனம் உடனே எனக்கு ஒரு நன்மையும் குறையாது. அப்போ இந்த அப்போ பாருங்களேன், அப்போ என்னுடைய ஹார்ட் எங்கே போயிடுது பாருங்கள், ஸ்டேபிள் ஆகிடுது, பதட்டம்லாம் போயிடுது, வெளியரங்கம் மாதிரி இப்போ உள்ளரங்கம். அதான் உள்ளரங்கமாக தியானம் பண்ணுறது. நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம டிஸ்கஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த எண்ட் ஆஃப் த ஜூம் மீட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் தான் சொல்ல வரேன், வெளியரங்கமாக யோசிக்கிறது வேறு, உள்ளரங்கமாக தியானம் பண்ணுறது வேறு. நம்ம உள்ளரங்கமாக தியானம் பண்ணணும். இதுதான் அப்போஸ்தலர்ஸ் எல்லாருமே நமக்கு டீச் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த வாரம் டைம் ஆகிடுச்சு, இன்னும் நம்ம டெவலப் பண்ணலாம் இந்த தாட்ஸ். அடுத்த வாரம் கூட இன்னும் ஒரு வாரம் நமக்கு ஜூம் மீட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நான் ட்ராவல் பண்ணுறேன் மினிஸ்ட்ரி விஷயமாக. ஸோ இன்னொரு பிரேக் இருக்கும். ஸோ இந்த செஷனில் கூட இல்லை, நீங்கள் எக்ஸாமின் பண்ணுங்கள். அந்த வசனத்தை எடுத்து கொஞ்சம் படிங்க திருப்பி. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம், அந்த வசனத்தை எடுத்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். எக்ஸாமின் பண்ண சொல்கிறார். பவுல் சொல்கிறார், நமக்கு சொல்கிறார், சபைக்கு எழுதும்போது எக்ஸாமின் பண்ணுங்கள், உங்களையும் சோதித்து பாருங்கன்றார். நமக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே என்ன பண்ணுவோம், எனக்குள்ளே பாவம் இருக்கான்னு சோதிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? எனக்குள்ளே பாவம் இருக்குது. அவர் அங்கே பாவத்தை பற்றி பேசலை, இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறத சோதிக்க சொல்கிறாரு. அதை உங்கள் ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் த நாலேஜ், உங்களுடைய முன் அறிவு கொண்டு சொல்கிறார். அது பின்னால் எங்கேயாவது பேக் பேனரில் போட்டு வச்சுருக்காம அதன்படி உங்களை பார்க்க கற்றுக்கோங்க, அதன்படி நீங்கள் வாழ கற்றுக்கோங்க அப்படின்றாரு. இதே பாயிண்ட் தான் நீங்கள் இன்னும் உங்களுக்கு சப்ஜெக்ட் வேணும், இன்னும் கொஞ்சம் வசனங்கள் வேணும்னா கொலாசியன்ஸ் 2வது அதிகாரம் படித்து பாருங்கள். 6வது 7வது வசனம், அந்த ஃபுல் டாப்பிக்கே அந்த சாப்டரே அப்படி தான். இந்த யூனியன் பற்றி பேசுவார். 1வது அதிகாரத்தில் கிரைஸ்ட் இன் நியூ அப்படின்றார்ல, உங்களுக்குள்ளே இருக்கும் கிறிஸ்துவின் மகிமையின் நம்பிக்கையும் பேசிட்டு 2வது அதிகாரத்தில் அது இன்னும் டெவலப் பண்ணுறாரு. அவரோடு நீங்கள் இணைக்கப்பட்டு அவரோடு நீங்கள் முழுமையாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவாங்க, தாட்ஸை டெவலப் பண்ணுவார் பவுல். அப்போ அங்கேயும் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கன்னா இதே தாட்டு தான் அங்கேயும் வரும். கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு நீங்கள் அவரோட வேர் கொண்டு ரூட்டட் அண்ட் கிரவுண்டட் இன் ஹிம், அவருக்குள்ளே வேர் கொண்டுனா அவரோடு கூட இணைந்து உங்களை பார்ப்பது, இதுதான் நம்ம பண்ண வேண்டிய காரியம். இந்த யூனியன் இருக்குல்ல, இந்த இணைப்பு இருக்குல்ல, இந்த இணைப்பிலிருந்து நமக்கு ஒரு விஸ்டம் வரும். புரியுதுங்களா? இந்த இணைப்பிலிருந்து நமக்கு ஒரு ஞானம் பிறக்கும். அந்த ஞானம் தான் நமக்கு இந்த சிச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணுறேன், எனக்கு இப்படி ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஹெல்த்து ஃபைனான்ஸு ஏதோ பிரச்சனை இருக்குது. ஒரு பிரச்சனை நான் பார்க்கும்போது இந்த ஃபேஸ் பண்ணும்போது அந்த யூனியன் இருக்குல்ல, அங்கேருந்து எனக்கு ஒரு விஸ்டம் பிறக்கும். அந்த விஸ்டமில் நான் அதை ஹேண்டில் பண்ணும்போது நான் வெற்றியை காணும். புரியுதுங்களா? நம்ம அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னு தான் ஆவியானவர் நம்மளை விரும்புகிறார். இந்த இடத்துலேருந்து தான் இயேசு கிறிஸ்து ஃபங்க்ஷன் பண்ணார். அவருக்கு பிரச்சனை வரும்போது எந்த இடத்துலேருந்து ஃபங்க்ஷன் பண்ணார்? இணைப்பு, யூனியன் வித் த ஃபாதர், அவரோட கூட நான் ஒன்றாக இருக்கிறேன்ற இடத்துலேருந்து ஃபங்க்ஷன் பண்ணோம்னா அவருக்கு ஒரு ஞானம் பிறக்குது. ஓகே, இந்த ஸ்டாம், இந்த காற்று, சூறாவளி காற்று பேசுகிறாரு, லாசரஸ் எழுப்புறாரு, பேயை துரத்துறாரு, கோ அப்படின்றாரு, பேயை துரத்துறாரு. ஸோ அவருக்கு அந்த ஞானம் எப்படி வருது? நல்லா பாருங்கள், அவர் மிரக்கல் செய்த போது ஜனங்க எப்படி அதை ஜட்ஜ் பண்ணாங்க? இப்படிப்பட்ட வல்லமை நாங்கள் பார்த்ததே இல்லையே, இப்படிப்பட்ட அத்தாரிட்டின்றாங்க, இப்படிப்பட்ட அத்தாரிட்டி நாங்கள் பார்த்ததே இல்லை. அந்த அத்தாரிட்டி எங்கேருந்து வருதுங்க? சத்தமாக கத்துனதுனால அத்தாரிட்டி வருதா? இல்லை, அத்தாரிட்டி இருக்கும், கத்தவே மாட்டான். பார்த்துருக்கீங்களா? அத்தாரிட்டி இல்லாதவன் தான் கத்தின்னு இருப்பான், அத்தாரிட்டி இருக்கிறவன் அமைதியாக இருப்பான். நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் லைஃப்லேயே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லாதவன் ஒவ்வொன்றும் குதிச்சுன்னு இருப்பான். அத்தாரிட்டியில் இருக்கிறவன் அமைதியாக இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் ஒன்று சொல்லிட்டான்னா அந்த அவன் சொன்ன வார்த்தைக்கு பின்னால் அந்த ஃபோர்ஸ் இருக்குது. இந்த லா, கவர்மெண்ட்டு, ஆர்மி, போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாமே அவன் பின்னால் இருக்குது. அதனால் அத்தாரிட்டியில் இருக்கிறவன் கத்த மாட்டான், அமைதியாக இருப்பான். அப்போ இயேசு கத்துனாரா? அத்தாரிட்டி, இயேசு நாமத்தில் பிசாசே வெளியே வான்னு கத்துனாரா? கோ அப்படின்றது அது ஓடுது. ஏன்? எங்கிருந்து பேசுகிறாரு? அந்த இணைப்புலேருந்து பேசுகிறாரு, அந்த யூனியன்லேருந்து பேசுகிறாரு. புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வருவது தான் பரிசுத்த ஆவியானவருடைய சித்தம். ஏன் உங்களை செத்து பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது ஒரு சித்தம் கிடையாது. சீக்கிரமாக பரலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உங்களை வச்சுட்டு, சரி வா உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சுருவார். பூமியில் தான் வேலை இருக்குது நமக்கு, கரெக்டுங்களா? பூமியில் தான் என்ன இருக்குது? குமாரர்கள் எங்கே தேவைப்படுது? பரலோகத்தில் தேவைப்படுதா, பூமியில் தேவைப்படுதா? இப்போது பூமியில் தான் வேலை இருக்குங்க. நல்லா பாருங்களேன், உங்கள் பையன் நல்லா படிக்க வைக்கிறீங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறீங்க, அமெரிக்காவில் இருக்கிற பெஸ்ட் யூனிவர்சிட்டி அனுப்புறீங்க, அனுப்பிட்டு சொல்கிறீங்க, அப்பா எல்லாம் முடிச்சிட்டியா,
வாப்பா நமக்கு துபாயில் பிஸ்னஸ் இருக்குது, டேக் ஓவர் பண்ணுன்னு பிஸ்னஸ்க்கு துபாய்க்கு அனுப்புவீங்களா? எல்லாம் படித்து முடிச்சிட்டே வாமா வீட்டில் வந்து உட்கார சொல்லுவீங்களா? நல்லா சமைச்சு சாப்பாடு போடுறேன், நல்லா சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லுவீங்களா? ஒரு ஃபாதர் என்ன சொல்லுவீங்களே, இந்த போய் பிஸ்னஸை கவனிடாங்க, துபாயில் இப்போ அந்த கம்பெனி கொஞ்சம் நம்மளுக்கு சரியாக ஓட மாட்டேங்குது, நீ தான் படிச்சுக்கிற நல்லா, இப்போ அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கோ, அங்கே போய் வேலை செய். அப்போ அவன் போய் வேலை செய்யும்போது உங்கள் பிதாவுடைய அப்பாவுடைய சத்தத்தை அவன் செய்கிறான் இல்லைங்களா? இப்போ நம்ம பிதாவை நம்மளை பார்த்து எப்படி யோசிப்பார்? நம்ம எல்லாம் ஆண்டவரே நான் வந்து வீட்டுக்கு வந்துடுறேன், ஆண்டவரே என்னை பரலோகத்துக்கு எடுத்து போய் ஜெபிச்சுக்கிறோம். எஸ்கேப்பில் ஜெபிச்சுருந்தா ஆண்டவர் சொன்னார், டேய் வேலை இருக்குது, இன்னும் அங்கே ஒருத்தன் சாக போகிறான், அவனுக்கு போய் அவனை எழுப்பு, அவனுக்கு ஜெபம் பண்ணு, பேயை ஓட்டு. தேவன் பிசாசினுடைய காரியத்தை உடைக்கவே மனித குமாரன் வெளிப்பட்டார் என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டார்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு இல்லை, பூமியிலே பிதாசுனுடைய காரியத்தை உடைப்பதற்கு. நான் போய் ஒரு 4 வார்த்தை பேசும்போது அங்கே இருக்கிற கன்ஃபியூஷன் கிளியர் ஆகுது, அங்கே இருக்கிற பேய்கள் ஓடுது, அங்கே நோயாக இருக்கிறான்னா கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்படிதான், அதான் குமாரனுடைய வேலை. கரெக்டுங்களா? இதுதான் பிதா எதிர்பார்க்குறாரு நம்ம ஹார்ட்டில். ஆனால் அந்த இடத்துக்கு வரணும்னா தியாலஜி படித்தா பத்தாது, இந்த யூனியனோட அவேர்னஸில் வளரணும். அதான் இன்றைக்கி பேசணும். அதாவது எக்ஸாமின் யுவர் செல்ஃப். இந்த வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வாரத்தில் கூட கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு தியானம் பண்ணுங்கள். அந்த யூனியனில் நீங்கள் மெடிடேட் பண்ண ஒரு சிச்சுவேஷனுக்கும் விஸ்டம் வரும். புரியுதுங்களா? ஒரு சிச்சுவேஷனுக்கும் விஸ்டம் வரும். என்ன பேசணும், எப்படி இந்த ஹேண்டில் பண்ணணும், எப்படி இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணுன்ற விஸ்டம் அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுவே சொல்கிறாரு, உங்களை ராஜாக்கள் மேலே கொண்டு போகும்போது நீங்கள் என்னவே முன்னாலேயே நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார். அது வந்து அது ஒரு எக்ஸாம்பிள். எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது இந்த ஸ்பிரிட், இந்த கிங்டம் ஆஃப் காடில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது, எல்லாமே இன்டெலெக்சுவலாக தெரியணும் அவசியம் இல்லை. அவரோடு கூட நான் இருக்கிறேன்ற அந்த உணர்வோடு நான் இருந்தால் போதும். நான் என்ன பேசணும், என்ன மெசேஜ் கொடுக்கணும், இங்கே போய் என்ன எப்படி ஜெபம் பண்ணணும், இவர்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்படி அந்த விஸ்டம் உள்ளேருந்து வரும். ஆமேன். அதில் வளர்றதுக்கு தான் நம்மளை ஆவியானவர் இருப்பார். ஸோ அந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க இந்த வாரம் ஃபுல்லாக. ரெண்டாவது, பைபிள் படிக்கும்போதில் இதான் அந்த நம்ம இப்போ ஒரு எக்ஸசைஸ் கொடுப்போம்ல, இதான் எக்ஸசைஸ். சங்கீதம், புதிய ஏற்பாடு ஏதாவது எடுக்கும்போது இந்த உணர்வோடு நீங்கள் படிங்க பைபிளை. என்ன உணர்வோடு? அவரோடு கூட இணைக்கப்பட்டேன். அந்த உணர்வோடு நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகுனா, இந்த புதிய மனுஷன் இந்த புதிய மனுஷன் இன்னும் எப்படிப்பட்ட மனுஷன், இந்த உலகத்தில் அந்த புதிய மனுஷன் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவான் அப்படின்றத நம்ம டிஸ்கவர் பண்ணணும். புரியுதுங்களா? நமக்கு தெரியாது. அப்போது பைபிள் படிக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ண காட்டுவார். யூ வில் டிஸ்கவர் யூ. அதான் சொல்கிறேன், உங்களை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். எதில் அறியும்போது எங்கே போயிட போகுது? பைபிளில் அறிந்து கொள்வீங்க. இதுக்கு தான் டிஸ்கவரிங் த நியூ மேன். அப்போ நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஒரு பென்னு, நோட்புக்கு பென்னு வச்சுக்கணும் எப்போவுமே. ஒரு வசனம், ஏதோ ஒரு சங்கீதம் படிக்கிறீங்க, அப்போது அந்த புதிய மனுஷனோட உலகத்தை காட்டுவார். திஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் காட், இதுதான் தேவராஜ்யம், இதுதான் நீ அப்படின்னு காட்டுவார். உடனே அதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி மெதுவாக அக்யூமுலேட் பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணலாம். அப்போ என்ன ஆகிடும்னா ஒரு பிக்சர் கிடைக்கும். இந்த புதிய மனுஷனை பற்றி ஒரு பிக்சர் எங்கே கிடைக்கும்? உங்கள் அவேர்னஸில் கிடைக்கும். புரியுதுங்களா? அதாவது யூ கேன் நாட் ஃபங்க்ஷன், அதாவது நீங்கள் செயல்படுத்த முடியாது. உங்களுடைய அறியாமையிலிருந்து செயல்படாது, உங்களை அறிவிலிருந்து தான் செயல்பட முடியும். புரியுதுங்களா? என்னை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னா நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. என்னை பற்றி அறிய தான் நான் அந்த ஏரியாவில் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதே போல் இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் படிங்க, சங்கீதங்கள் என்னவோ இருக்குது, ஆண்டவர் எப்படி லீட் பண்ணுறாரோ அப்படி படித்து இந்த புதிய மனுஷனுடைய ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கணும், டிஸ்கவர் பண்ணணும். பைபிளில் டிஸ்கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அது உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் எழுதி வச்சு அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அதில் தியானம் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணி பாருங்களேன், உங்கள் லைஃப் எப்படி மாறுன்றது நீங்களே ஒரு வியந்து பார்ப்பீங்க. இப்படி நம்ம வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுறாரு அப்படின்னு சொல்லி. ஆமேன். ஸோ ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன். ஏதாவது நம்ம கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மோடி கூட இணைந்திருக்கிற அந்த உணர்வில் வளர எங்களுக்கு கிருபை கொடுங்க. அதில் நாங்கள் அதிகமாக இன்னும் அறிந்து அந்த அறிவில் வளரும்
கிருபை எங்களுக்கு அதிகமாக பெருக கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வந்த ஒருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. வந்திருக்கிறவர்களுடைய இருதயத்தில் ஒரு மகா ஒளி ஆண்டவரே, ஒரு வெளிச்சம் ஆண்டவரே இருக்குது ஆண்டவரே. இயேசு என்பது அந்த வெளிச்சம், அது இருதயத்தில் அவங்க பிரகாசித்து கொண்டிருக்குது. அதை இன்னும் அவங்க அதிகமாய் ருசித்து பார்த்து அதிலே வளர கிருபை கொடுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.